ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய கடையில் நான் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு மடிச்சடிக்க ஒரு 1.5 இல்லை 2 இன்ச்சு போல் நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து அளவு ப்ளவுஸு. மேக்ஸிமம் வந்து கடையில் அளவு ப்ளவுஸ் தான் தருவாங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ரொம்ப ரேராக தான் வந்து அளவு எடுக்க சொல்லுவாங்க. இப்போது இந்த அளவு ப்ளவுஸை நான் அப்படியே இந்த கோடு மேலே போட்ட கோடு மேலே அப்படியே போட்டுட்டு இடுப்பு இந்த ஆம்ஹோல் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கு, கழுத்து, பின் கழுத்து, இந்த கழுத்து சுற்றளவு, உயரம், ஷோல்டர், இந்த ஆம்ஹோலில் சென்டரில் விரல் வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் டாட் போட்டுட்டு அப்படியே நம்ம ஆம்ஹோலுக்கு வரையணும். இப்போ வந்து இந்த செஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போது இந்த இடத்துல வருது. இப்போ நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட்டு எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கலாம். செஸ்ட் வந்து 9.25 இன்ச் வருது. 1.5 இன்ச் தையலுக்காக. உயரம் வந்து 12.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த கழுத்து சுற்றளவு வந்து கரெக்டாக 2. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கோ, இங்கே வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சை நான் வந்து இந்த இடத்துலையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இந்த 6.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த இடம் லைன், ஒரு பாக்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பாக்ஸ், ஆம்ஹோல் வரைகிறதுக்கு இங்கே ஒரு கோடு, 1.5 இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டு ஒரு கோடு. நம்ம இந்த இடத்துக்கு வளைவு கொடுத்துக்கலாம். ஆம்ஹோலுக்கு 1.25 இன்ச் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு வளைவு. இப்போ இந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு வெளியே வருது. அப்போ நம்ம கீழே 1/4 இன்ச்சு லைட்டாக அதிகப்படுத்திக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 ஷோல்டரையும் இப்படி பிடிச்சிட்டு அதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்த அப்படியே வச்சுட்டு கழுத்து வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. அப்போ நான் வந்து கழுத்து வந்து சரியாக மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவ் கை வெட்டலாம். இப்போ அதுக்கு கைக்கு துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு கீழே ஒரு கோடு தையலுக்காக, அதாவது மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச் போல் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து
கையை நம்ம வந்து இது மடிப்பு பகுதி, இந்த இடத்துல கை சுற்றளவு, கையினுடைய உயரம், இந்த ஆம்ஹோல் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வளைவை எடுத்துக்கணும் கைக்கு. இப்போ கை மார்க் பண்ணியாச்சு. நம்ம அழகாக இப்படி வளைச்சி வெட்டணும். கை வெட்டிட்டேன். இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இந்த இடத்துல சிசர் கட்டு, எந்த இடத்துலலாம் சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல லைட்டாக உள்வளைவு எடுத்துக்கணும், ரொம்ப எடுக்க தேவையில்லை. லைட்டாக எடுத்தால் போதும். இந்த இடம் கட் கொடுத்துரும். இப்போது கை பகுதியையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட போகிறோம். இப்போது பேக் பார்ட்டை க்ராஸில் வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் ஆர்ம் ஹோலு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு இந்த இடத்துல பட்டிக்கு மார்க் பண்ணிக்கணும். முன் கழுத்து ஷோல்டரில் வச்சு கழுத்து பகுதியை மார்க் பண்ணிக்கணும். கழுத்து அழகாக இப்படி வச்சுட்டு கழுத்து பட்டி ஜாயின் பண்ணுற இடம் ஒரு மார்க்கு, அங்கே வந்து 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கணும். இப்போது சென்ட்ரு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டரை 2ஆக மடித்து நம்ம பிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கப்பினுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கப்பினுடைய உயரம். இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்த முன்கழுத்து வளைவு எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து கப்பினுடைய உயரம். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டையும் நம்ம இணைச்சிக்கலாம். ஆம்ஹோலுக்கு உள்வளைவு எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து 9.25 இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கூடவே இருக்குது, அதனால் 9.25 கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து க்ராஸாக நம்ம இப்படி ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் அளந்து பார்த்து நான் வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.